வெல்வெட் ஸ்டிச் மிஷின் எம்ப்ராய்டரியில் எப்படி போடலாம் அப்படின்றத பார்ப்போம். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு சாட்டன் ஒர்க் தான். ஒரு எம்போஸ்டு ஒர்க் சாட்டனில் கொடுத்து சென்டரில் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணால் அது வெல்வெட் ஸ்டிச்சாக மாறிடும். அதை எப்படி இதை சேஃப்கார்ட் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போது பார்க்கலாம். உள்ளே இருக்க லைன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு சாட்டன் ஒர்க்கில் தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டதுனால கேப் தெரியுது. ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டில் தான் வெல்வெட் ஸ்டிச் இன்றைக்கி போட போகிறோம். அவுட்டரில் கோல்டு கலர் கொடுத்துட்டோம் ஏற்கனவே. இப்போ சாட்டன் ஒர்க் மேலேயும் கீழேயும் போடும்போது ஒரே அளவாக நம்ம போட்டுட்டு வரோம். சென்டர் பார்ட்டில் ஒரு 10 தடவை அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக தெரியும். அதை முடிச்சுட்டு அவுட்டரில் 2 லைன் நார்மலாக ரன்னிங் ஓட்டுங்க. அப்போ தான் இந்த துணி நம்ம கட் பண்ணும்போது, அந்த நூலை கட் பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் அது கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணும். இதே போல் சாட்டனில் நம்பர் 1 வச்சே நீங்கள் போடலாம். பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸ் கூட நம்ம டிசைன் பண்ண முடியும். இது சின்னதாக ஒரு மோட்டிவ் டிசைனுக்காக மட்டும் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ லீஃப்லேயும் போட போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காலை நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ லீஃபோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அகலமாக இருக்கும், மேலே குறுகலாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ போகும்போது நீங்கள் 1.5லேருந்து கொண்டு போய் 0.5 வரைக்கும் கொண்டு போயிட்டு நிப்பாட்டி திருப்பி கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு 10 தடவை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா அவுட்டரில் நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் ஒரு 2 தடவை போடணும். இந்த எம்போஸ்ட் ஒர்க் அப்படியே விட்டால் கூட நல்லாயிருக்கும். பட் வெல்வெட் ஸ்டிச் அப்படின்றது கட் பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ளஃபியாக தெரியும். நம்ம வெல்வெட் ப்ளவுஸ்லாம் நிறையா பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸ்பாஞ்சாக சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி இது எஃபெக்ட் இதில் கிடைக்கும் உங்களுக்கு. இது நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையும் போடலாம், ஆரி எம்ப்ராய்டரிலையும் இந்த வெல்வெட் ஸ்டிச் போட முடியும். மிஷினில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் கையிலையும் போடுவீங்க. அவுட்டரில் பாருங்கள் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிளேடு வச்சு நம்ம இப்போ கட் பண்ணணும். சென்டர் பார்ட்டில் கரெக்டாக வச்சு மேலாப்பில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணுங்கள். அடியில் இருக்கிற கிளாத் வரைக்கும் அழுத்தக்கூடாது. மேலாப்பில் இருக்கிற கிளாத் இருக்கு இல்லையா, த்ரெட் இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி விடணும். இது போட்டதுக்கும் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். தூக்கிக்கும், அப்படியே நூல் மேலே தூக்கிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் இது. மிஷின் எம்ப்ராய்டரி தெரியாதவங்க ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் போட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.